ஹலோ ஏகேஎம் சமையல் வியூவர்ஸ். இப்போ சவு சவு கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் கடலைப்பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் ஊறினதுக்கப்புறம் சவு சவு அரை கிலோ சவு சவு அதை குக்கர்ல போட்டுடணும். அரை கிலோ சவு சவையும் குக்கர்ல போட்டுடணும். அதுக்கப்புறம் 3 பெரிய சைஸ் வெங்காயம், 3 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி குக்கர்லயே போட்டுடணும். குக்கர்லயே போட்டுட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், சாம்பார் பொடி 2 ஸ்பூன், உப்பு 2 ஸ்பூன் போட்டு குக்கர்ல இதை கலக்கிட்டு தண்ணி வைக்க கூடாது. ஏற்கனவே கடலை பருப்புல தண்ணி வச்சிருக்கோம்ல, இதுல இருந்தா தண்ணி நிறைய வரும். அப்படியே மூடி 3 விசில் வைக்கணும். குக்கர்ல 3 விசில் வச்சதுக்கு அப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்து இறக்கிட வேண்டியதுதான். அதுதான் சவு சவு கூட்டு. ஈஸியானது இது. சாம்பார் பொடி ஹோம்மேட், வீட்லயே செய்யறது. நானே எல்லாம் ரெடி பண்ணி நானே செய்யறது. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நாங்க இன்ஸ்டாகிராம்ல பேஜ் போடுறோம், அதுல நீங்க வாங்கிக்கலாம். கீழே இருக்கிற நம்பர் போட்டு வாங்கிக்கலாம். இது நானா தயாரிக்கிறது, கடையில வாங்க எந்த ஒரு மிக்சரும் கிடையாது. நானா எல்லாமே பண்றது. ஹோம்மேட். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு. எண்ணெய் ஊற்றியாச்சு. கடாயில் கடுகு, உளுந்து, கொஞ்சம் சோம்பு, அது கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் பூண்டு தட்டி போடணும். கருவேப்பிலை, பூண்டை கொஞ்சம் நசுக்கி தட்டி போடணும். ஒரு 7-8 பல்லு. காஞ்ச மிளகா ஒரு 6 காஞ்ச மிளகா போட்டு வதக்கிட்டு பெருங்காயம் கொஞ்சம், சும்மா லைட்டா, நிறைய போடக்கூடாது, லைட்டா. பூண்டு இதெல்லாம் செவந்தோடனே செவக்கணும் நல்லா. பூண்டு, வரமிளகாய் எல்லாம் செவந்துருச்சு. அதுக்கப்புறமா குக்கர்ல வச்சதை அந்த இதில் ஊற்றணும். இதில் ஊற்றி கலக்கணும். முடிஞ்சிச்சு. இதுல கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது. கொத்தமல்லியை போட்டு இறக்கிட வேண்டியதுதான். அவ்வளவுதான். சவு சவு கூட்டு ரெடி. ஆஃப் பண்ணிடுமா.